சரி விடுனே, எங்க போயிட போது, விட்டு பிடிப்போம். என்னது இது? இது என்னன்னு தெரியாதா? கங்காரு. உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசியுமே தான் குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் வயிற்றுல சுமக்கும். ஆனா கங்காரு மட்டும்தான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட மனசுல மட்டும் இல்லாம வயிற்றுலயும் சுமந்துகிட்டு இருக்கோம். இத போய் கீழே போட்டிருக்காங்க. அங்க வச்சிரு. பார்த்து சூதானமா போயிட்டு வாத்தா. சரி. இந்தா செலவு குருவா வச்சுக்க. வேண்டாம் வேண்டாம், என்கிட்டயே இருக்கு, நான் வரேன். என்ன கலிப்பறைய பெருசு? 3 பேருக்கு 3 சர்பத்தை போடியா. எனக்கு கலர் கொடு. எனக்கு சோடா சர்பத்து. என்னடா அது? தண்ணி ஊத்துறானே. சரி போயிட்டு வர. வெயிலுக்கு சில்லுன்னு இருக்கும். ஏய் சர்பத்து கடை தண்ணியை ஊத்துறியா நீ? கடை இருக்காத மாப்ளே. என்ன உள்ளங்க இறக்குது, எவனும் வரானே பாரு. அண்ணே சைக்கிள் ஸ்டாண்ட் போயிட்டு வரானே. ரைட். தம்பி வணக்கம் தம்பி. நம்ம பைக்கா? பைக்குக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்து டோக்கன் வாங்கிக்க. விடு விடு. ஏய் ஆர்னி. என்னடா டோக்கன் கடை ஆர்னி ஊர்னிங்கறாரு? அதானே. தம்பி நீங்க மாநகராட்சியில சைக்கிள் சட்டை குத்தி கத்துறீங்க. நான் மதுரை மாநகராட்சியை குத்தி கத்துறேன். அதனால இந்த ஊர்ல எங்க வண்டி நிப்பாட்டணும் அண்ணன் தான் டோக்கன் போடுவாரு. சைக்கிளுக்கு 50 ரூபா, பைக்குக்கு 100 ரூபா, காருக்கு 300 ரூபா, லாரிக்கு 500 ரூபா, ரயிலுக்கு 1000 ரூபா, பிளேட்டுக்கு 5000 ரூபா. சொல்லிக்கிட்டு இருக்கேன் போயிட்டு இருந்த அப்படி டோக்கனை போடியா. ஏய் போடா. என்ன அடிக்கிற மாதிரி ஓங்குற? அடிச்சிருவேன்டா. அன்றாயர் போடல. அன்றாயர் போடாட்டி என்ன? நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு வேட்டி உருட்டி ஓடி போயிட்டனா? நான் கூட தான் அன்றாயர் போடல பயந்துட்டா தெரியுதே. நீ ஒரு மானங்கட்ட ஈத்தற. போட்டா என்ன போலன்னா என்ன? நான் மான உள்ளவன்டா. இங்க பாரு அண்ணனுக்கு மானம் இருக்காடா. அப்ப நமக்கு லாபம்டா. அப்ப மரியாதை 100 ரூபாய் கொடு. ஏய் தர முடியாது போடா. 100 ரூபாய் கொடுக்கிறேன். பெட்டி விடு. நீ மானம் உள்ளவே நான் மானம் இல்லாதவன். கொடு காசை. டேய் பெட்டி விடு. சரி 100 குடியா 100 கொடு. ஒரு மடப்பைய உங்கிட்ட போய் போடா. சுத்தி விட்டாலும் சூட்டா இருப்போம்னா சுருட்டு. ஐயோ என்னடா வேட்டி உருவி போயிட்டானே. வேட்டி உருவி விட்டாவா? ஐயோ டேய் உங்க வேட்டி ஏதாச்சும் ஒண்ணு கொடுங்கடா. நாங்களும் கோமணம் கட்டல. சரி விடுங்க. பிறந்த ஊர்ல பிறந்த மணி தெரிஞ்சா என்ன வெக்கம்? பழக்கப்பட்டதானே. எதுக்கு நாயி ரவுண்ட் அப் பண்ணாம பாத்துங்கடா. வாங்க போவோம். அப்படியே போற வழியில ஹோட்டல்ல சாப்பிட்டு போறோம். அதுக்கு தானடா அவளை கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கான். வா. சீதாதேவி பாட்டியாள் ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய அயோத்தியான நகரத்தை விட்டு 14 வருடம் 14 நாளைக்கு 14 மாதம் ஆடாள வேண்டுவை என்னை காட்சியை அமர்விக்க அந்த வஞ்சவரை தீர்க்கத்தில் Bye.